நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு 5 வயசு சிறுமியை 2 ராட்வைலர் நாய்கள் வந்து கடிச்சு கொதறி அதனால் அந்த சிறுமி பயங்கரமாக பாதிக்கப்பட்டு இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பதப்பதப்பாக இருக்குது. அவங்க அப்பாலாம் வந்து அப்படியே வெளியில் நடுங்கிக்கிட்டே பேசுகிறாரு. 2 நாய் அப்படியே உள்ளே போகுது, நிறைய பேர் பதட்டமாக வெளியில் ஓடுறாங்கங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதே மாதிரி அந்த சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் தரக்கூடிய விஷுவல்ஸ்லாம் மறைச்சி தான் காட்டுறாங்க. இருந்தாலும் அது பார்த்தாலே வந்து அப்படியே நெஞ்சு பதறுது. நமக்கே எப்படி பதறுதுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பாங்க. அதுலேயும் இந்த 2 நாய்கள் பண்ணது இது மொதல் சம்பவம் கிடையாது. இதுதான் ரொம்ப பெரிய சம்பவமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட சம்பவங்கள் அந்த 2 நாய்கள் பண்ணியிருக்கு. அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஓனர் வந்து எடுத்தெறிஞ்சு தான் பேசக்கூடியவராக இருந்திருக்காருங்கிறது பக்கத்தில் இருந்தவங்களுடைய பேட்டிகளில் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. அதெல்லாம் பார்த்தா இன்னும் கோபம் வருது. எப்படி இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இவ்வளோ அஜாக்கிரதையாக வந்து நாய்களை இவங்களால் வளர்க்க முடியுது? எங்கள் வீட்டு நாய் அப்படி தான் இருக்கும், என்ன வேணால் நீ பண்ணிக்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு எப்படி அந்த ஆட்டிடியூடோடு இவங்களால் இருக்க முடியுதுங்கிற கோவம் வருது. அவங்களுடைய அந்த தவறான ஆட்டிடியூடால் தான் இன்றைக்கி இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த டாக்ஸுடைய ஓனர் ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்கள வார்ன் பண்ணியிருக்காங்க, நாய்களை வேறு இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களும் மதுரைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியே வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இதை நாங்கள் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அதாவது மே 9ஆம் தேதி பரங்கி மலையில் காவலர் குடியிருப்பில் இதே மாதிரி ஒரு ஃபாரின் பிரீட் நாய்ங்கிறது அங்கே விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சிறுவனை கடிச்சிருச்சு அப்படிங்கிற செய்திங்கிறது வெளியில் வருது. இப்படி தொடர்ச்சியாக நாய்கள் வந்து சின்ன பசங்களை கடிக்குது, வயசானவங்களை கடிக்குதுங்கிற செய்திங்கிறது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் நாய்கள் இந்த மாதிரி அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது? அதுவும் வளர்ப்பு நாய்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுது? எதனால் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்குது? எந்தெந்த நாய்களை இந்தியாவில் வளர்க்குறதுக்கு தடை இருக்குது, அதை மீறி எப்படி இவங்க வளர்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற முழு விவரத்தை இன்றைக்கி பார்த்துடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. அந்த ஆய்வறிக்கையில் 2022 நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கைங்கிறது 2023 அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 26.5% அளவுக்கு நாய்க்கடியால் பாதிக்கப்படுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டாங்க. அதாவது 2022 21 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 2023 காலகட்டத்தில் அது 27.5 லட்சத்தை தொட்டிருக்கு. அதுலேயும் இந்திய மாநிலங்கள்லேயே மகாராஷ்டிராவில் தான் அதிகமான அளவுக்கு கேசஸ் பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 4,35,000 பேர் நாய்க்கடியால் மகாராஷ்டிராவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம் அது தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4,04,488 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே தெருநாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கையாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு சின்ன பொண்ணை வந்து தெருநாய்கள் எல்லாம் சேர்ந்து கடிச்சு கொதறின செய்தியை வந்து நம்ம பார்த்துருப்போம். நாய்களை வந்து அஜாக்கிரதையாக ரோட்டில் விட்டுக்கிட்டு இருக்காங்க, தெருநாய்களை கட்டுப்படுத்தாமல் அரசாங்கம் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் அப்போ பெருசாக எழுந்துச்சு. ஆனால் தெருநாய்களால் இப்படிப்பட்ட தொல்லைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்போ அதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட பெட் டாக்ஸாலேயுமே ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி வெளிநாட்டு ப்ரீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெளிநாட்டு ப்ரீட்ஸால் தான் பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது இங்கே ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ராட்வைலர் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாயினம் கிடையாது, அது ஜெர்மனியை பூர்வீகமாக கொண்ட ஒரு நாயினம். உலகம் முழுக்க அந்த நாயினத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸுங்கிறது இருக்குது. ராட்வைலர் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்புங்கிறது ராட்வைலருக்கான பாதுகாப்புக்காகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. பார்க்கறதுக்கு ரிங்கில் அக்ரெசிவாக விளையாடக்கூடிய ஒரு பாக்ஸர் மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த ராட்வைலர் நாய் தான் இந்த சிறுமியவும் கடித்தது. இந்த ராட்வைலர் நாயால் கடிபட்டு இந்த மாதிரியான பாதிப்புகள் நடந்தது இது மொதல் சம்பவம் கிடையாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஏன் இந்தியாவில் கூட நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயே கூட நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ராட்வைலர் நாயை வளர்த்த ஒரு அம்மா அதுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது அதே நாயால் கடிபட்டு இறந்த சம்பவங்கிறது நடந்திருக்கு. இதே மாதிரியான சம்பவங்கிறது பெங்களூரில் கூட நடந்துச்சு. 2023 நவம்பர் மாதத்தில் 65 வயது நிரம்பிய ஒரு NRI பர்சன் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. வந்து அவரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறார். போன இடத்துல இருந்த ராட்வைலர் நாய் வந்து அவரை கடிச்சு கொதறி இருக்கு. அவரை கடித்ததோடு இல்லாமல் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருந்த இன்னொரு 60 வயசுக்காரரையும் கடிச்சு கொதறி இருக்கு. இந்த சம்பவத்தில் இதே மாதிரி அந்த ஓனர் மேலே தான் கேஸுங்கிறது ஃபைல் செய்யப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டார். ராட்வைலர் நாயை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, எப்போ என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாருங்களேன். ராட்வைலர் நாயை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர். கொஞ்சிக்கிட்டு இருக்கிறவரை திடீர்னு அந்த நாய் ஒரு அக்ரெசிவாக ஒரு கொலைக்கும்.
கொஞ்சிக்கிட்டு இருந்தவர் அப்படியே ஜர்க்காய் மரண பயத்துல நிற்பார். அந்த வீடியோக்கு கீழே உலகம் முழுக்க இருந்த பல ராட்வெய்லர் ஓனர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கமெண்ட்லாம் என்னவா இருக்கும்னா, இந்த இப்படி கொஞ்சிட்டு இருந்தார்ல அவர் டைரக்டா அந்த நாயோட ஐ கான்டாக்ட் வச்சுட்டாரு, அதனால தான் இப்படி ஒரு அக்ரெசிவா அது மாறி இருக்கு, என்ன சேலஞ்ச் பண்றியா நீ அப்படின்னு கேட்குற விதமா அந்த நாய் அக்ரெசிவா மாறி இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா டைரக்டா ஐ கான்டாக்ட் வச்சா கூட அந்த நாய் டக்குன்னு அக்ரெசிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அளவுக்கு பொட்டென்ஷியலான த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு ராட்வெய்லர் நாயை தான் நிறைய பேர் அப்படிலாம் கிடையாதுங்க, பேபிங்க அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக பார்த்துக்கிட்டோன்னா அதுவும் நம்மளை சாஃப்டாக பார்த்துக்கும், இதை போய் பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல பேர் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் ராட்டுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்லே இருக்குது. அந்த யூடியூப் சேனல் முழுக்க ராட்வெய்லரை வச்சு மட்டும்தான் நடத்தப்படுது. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கப்புள்ஸ் தான் அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓனர் கூட ராட்வெய்லர் நாயை வந்து எந்த ஒரு லீஷும் போடாமல், அதாவது கழுத்தில் கயிறு போட்டு சங்கிலி போட்டு பிடிக்காம சாதாரணமாக அவுத்து விட்டுட்டு அப்படி தான் மேயுங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தார். கேள்வி கேட்டவங்களெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறது, அந்த நாய் ஒன்றும் பண்ணாது, பண்ணால் நான் பார்த்துக்கிறேன்னு தெனாவட்டா வர பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க சொல்கிறது உண்மையா இல்லை ராட்வெய்லர் நாய் உண்மையிலே அக்ரெசிவானதா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராட்வெய்லருடைய ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ராட்வெய்லர் நாயுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது ரோமானியர்களுடைய காலகட்டத்துக்கு போகுது. ரோமானியர்கள் ராட்வெய்லருடைய மூதாதையர் நாயை வந்து டிரைவிங் டாக்ஸாக பயன்படுத்தினாங்க. டிரைவிங் டாக்ஸ்னால் என்னென்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ரொம்ப தூரமான இடத்துக்கு கால்நடைகளை ஓட்டிட்டு போகக்கூடிய, கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்க அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் கால்நடைகளை வழிநடத்தி போகிறதுக்காகவும் நாய்களை வந்து பழக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி ரோமானியர்கள் பழக்கப்படுத்தி வச்சிருந்த ஒரு நாயினம் தான் ராட்வெய்லருடைய முப்பாட்ட இனம். ரோமானியர்கள் ஐரோப்பா முழுக்க படையெடுத்துக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது அவங்க லைஃப் ஸ்டாக்கையும் கூட எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது போகிற வழியில் கறி சோறு தேவைப்பட்டுச்சுன்னா அடித்து வெட்டுறதுக்கு ஆடு மாடு எல்லாத்தையும் கூட ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதோடு அவங்க ஆயுதங்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியங்கிறது இருந்துச்சு. அதுக்காக அவங்க ஏற்கனவே பழக்கப்படுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த நாயும் கூட கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஜெர்மனியில் ராட்வெயில் அப்படிங்கிற ஒரு டவுன் இருக்கு, ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தில் அவங்க தங்கி இருக்க வேண்டிய சூழல்ங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அவங்க கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி அவங்க தங்கியிருந்த சமயத்தில் அவங்களுடைய பழக்கப்படுத்துகிற அந்த நாய்ங்கிறது அந்த ஊரில் இருந்த இன்னொரு நாயினத்தோட ஒன்றா கலந்துச்சு. அப்படி ஒன்றா கலந்து பிறந்த இனம் தான் ராட்வெயில். அப்படி புதுசாக பிறந்த அந்த நாயினத்தை அந்த நகரத்தில் இருந்த கால்நடைகளை வளர்க்கக்கூடியவங்களும் கறிக்கடையை நடத்துகிறவங்களும், வழக்கமாக அந்த சமயத்தில் வந்து கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க தான் கறிக்கடையை நடத்துகிறவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க அந்த நாயை வந்து அவங்களுடைய கால்நடை வளர்ப்புக்கு தோதா இருக்கும்னு அதுக்காக அதை ட்ரெயின் பண்ணி பழக்கப்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்படி ராட்வெயில் நகரத்தில் இருந்த புச்சர்ஸால் வளர்க்கப்பட்ட ஒரு நாய் இனம் அப்படிங்கிறது குறிக்கிற விதமாக தான் ராட்வெய்லர்ஸ் புச்சர் டாக் அப்படிங்கிறது இந்த நாய் இனத்துக்கான பேராக வந்துச்சு. அதுக்கப்புறம் அது ராட்வெய்லர் டாக் அப்படின்னு மாறிச்சு. இப்படி உருவான இந்த ராட்வெய்லருங்கிறது ஒரு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு போயிருச்சு. அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன் உச்சத்துக்கு போன சமயத்தில் ராட்வெய்லர்னு ஒரு இனமே இல்லாத அளவுக்கு போயிருச்சு. அந்த சமயத்தில் தான் இந்த ராட்வெய்லர் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப் உருவாக்கப்பட்டு ராட்வெய்லரை வந்து அழிவுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அதை ப்ரீடிங் பண்ணி அந்த இனத்தை வந்து மறுபடியும் பெருக்கி எடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் அது உலகம் முழுக்க பலரால் வாங்கி பெட் அனிமலாக வளர்க்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுக்க ராட்வெய்லருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸுங்கிறது இருக்கு. தி பெஸ்ட் டாக் பிரீட்னா அது ராட்வெய்லர் தான் அப்படின்னு அவங்களாம் அடிச்சு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஃபேன் பேஸுங்கிறது ராட்வெய்லருக்கு இருந்தாலும் ராட்வெய்லர் நாய் இனங்கள்ங்கிறது ரொம்ப ஆபத்தான நாய் இனங்கள், அதை நம்ம நாட்டில் யாரும் வளர்க்கக்கூடாது அப்படின்னு பல நாடுகள் வந்து ராட்வெய்லர் நாய் இனத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஈக்குவடா, பெர்முடா, இஸ்ரேல், போர்ச்சுகல், ரொமானியா மாதிரி பல நாடுகளில் ராட்வெய்லர் நாய் இனம் வளர்க்குறதுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்படி ராட்வெய்லர் நாய்க்கு மட்டும் இல்லை, இதே மாதிரி இன்னும் பல நாய் வகைகளுக்கு வந்து பல நாடுகளில் தடைகள் அப்படிங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு பிட்புல், உல்ஃப் டாக், டாகோ அர்ஜென்டினோ மாதிரியான நாய்களை வந்து நம்ம சொல்ல முடியும். இந்த நாய்களுக்கெல்லாம் இந்த நாடுகளில் எதன் அடிப்படையில் தடைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நாய் வந்து ரொம்ப அக்ரெசிவான நாய். இந்த நாயை வந்து வீட்டில் வளர்க்கவே முடியாது. இந்த நாய்களால் பயங்கரமான ஆபத்துகள் ஏற்படலாம், உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படலாம். அப்படிங்கிறதால தான் இந்த நாய் இனங்களுக்கான தடைகள் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. சரியா, இந்த நாய்கள் இவ்வளவு அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னா இந்த நாய்களுடைய குணாதிசயமே அப்படிதான், ட்ரெய்ட்ஸ் அப்படி, ஹிஸ்ட்ரி அப்படி. இந்த தடை செய்யப்பட்ட நாய்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் முக்காவாசிக்கும் மேலே இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய நாய் இனங்களாக தான் இருக்கும்.
அதாவது லைஃப் ஸ்டாக் ஹர்டிங் டாக்ஸ்ன்னு இதை சொல்லுவாங்க. சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரோமானியர்களுடைய காலகட்டத்துக்கு முன்னாடியிலிருந்தே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது பெருசாக வளர்கிற வரைக்குமான காலகட்டத்தில் கால்நடைகளை வளர்க்குறவங்க வளர்த்த நாய்கள் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக தான் இருந்துச்சு. ஏன் அதுங்க எல்லாமே அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா, அப்போது லைஃப் ஸ்டாக்கை வளர்க்குறவங்க, அதாவது கால்நடைகளை வளர்க்குறவங்களுக்கான பெரிய த்ரெட்டுங்கிறது வைல்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து தான் வந்தது. ஓநாய்கள் மாதிரி, கரடிகள் மாதிரி காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து கால்நடைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புங்கிறது இந்த நாய்களுக்கு இருந்ததால் அப்படி பலமான காட்டு மிருகங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கான வல்லமையோட இந்த நாய்கள்ங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அதனால தான் அதோடைய ஜீன்களில் அக்ரெசிவ்னஸ்ங்கிறது எப்போவுமே இருக்குது. கால்நடைகளை இப்படி பாதுகாத்து பராமரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் கால்நடைகளை வளர்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் அதிகமான அளவுக்கான பணிகள் செய்கிறதுக்காக இந்த நாய்கள் பணியமர்த்தப்பட்டுச்சு. அதுக்கான பயிற்சிகள்ங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. அதில் முக்கியமான ஒரு பயிற்சி என்னென்னா, அதாவது கால்நடைகளை வளர்க்குறவங்க கறிகளுக்காக அந்த கால்நடைகளை வெட்டுவாங்க இல்லையா, அந்த கறி துண்டுகளை ஒரு காட்டில் போட்டு அந்த வண்டியை இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக இந்த நாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஃபிசிக் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் அதோடைய ட்ரெயிட்டுங்கிறது அதனால தான் அவ்வளோ பலமானதாக இருக்குது. இப்படி கால்நடைகளை பராமரிக்கிறதுக்காக மனுஷன் உருவாக்கின இந்த நாய் பிரீடுகளை மஸ்டிஃப்ஸ் பிரீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்வெய்லர் நேரடியாக மஸ்டிஃப் பிரீட்லேருந்து வரலை அப்படின்னாலும் அதோடைய பூர்வீகத்தில் மஸ்டிஃப் நாய் இனத்துடைய கலப்படம்ங்கிறது இருக்குது. அதாவது மஸ்டிஃப் பிரீடுடைய இன்னொரு சப் பிரீடாக நம்ம ராட்வெய்லரை பார்க்கலாம். இப்படி ரொம்ப பலம் வாய்ந்த அக்ரெசிவான நாய்களாக இருந்த இந்த நாய் இனங்கள்ங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிறது பெருசான சமயத்தில் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கே போயிடுச்சு. ராட்வெய்லர் அப்படி தான் போச்சுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் அது அழிஞ்சு போகிற நிலைமைக்கு போச்சுன்னா, இப்படி கால்நடைகளை வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க இண்டஸ்ட்ரி உருவாக ஆரம்பிச்சோன்னா அங்கே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட நாய்களை வச்சு பாதுகாக்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா கால்நடைகளை வளர்க்குறவங்களுக்கு தேவைப்படாமல் போயிடுச்சு. இப்படிப்பட்ட சூழலை தான் இந்த நாய் இனங்களுக்கான தேவைகள்ங்கிறது டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் உருவாக ஆரம்பிச்சது. இரண்டாம் உலகப் போர், முதல் உலகப் போர்லலாம் இந்த மாதிரியான நாய் இனங்களை தான் அதிகமாக போர்க்களத்தில் பயன்படுத்தினாங்க. இப்படி போர்க்களங்களில் பயன்படுறதோட மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் இந்த மாதிரியான நாய்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சிறுத்தையை ஓடி பிடிக்கிறதுல, கரடியை ஓடி பிடிக்கிறதுல மாதிரியான கேம்ஸ்லலாம் இந்த மாதிரியான நாய்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. டாக் ஃபைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு நாய்களை சண்டை போட விடுவாங்க. அந்த சண்டைக்குமே இந்த மாதிரியான நாய்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா அதோடைய அக்ரெசிவ்னஸ், அதோடைய அட்டாக்கிங் ஃபோர்ஸுங்கிறது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் ஃபைட்டுக்கு ஏற்ற நாய் அப்படின்னு பார்க்கப்பட்டு அதுக்காகவே வளர்க்கப்பட்ட நாய்கள் இந்த நாய்கள் எல்லாமே. இப்படிப்பட்ட இந்த நாய்கள் தான் போர்க்களங்களில் பெருசாக பயன்படாமல் போனப்போ, இந்த மாதிரியான கேம்ஸுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டப்போ, அதுக்கப்புறம் வீட்டிலையும் வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு மாறிச்சு. அந்த நாய்களை அதுக்கப்புறமா வீட்டில் எடுத்து குடும்பத்தோட குழந்தைகளோட வளர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி தான் இந்த புல்டாக், ராட்வெய்லர் எல்லாமே வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்களாக உருவாக ஆரம்பிச்சது. ஸோ பேசிக்காக அதோடைய உடல் பலத்துக்காகவும் பயமறியாத அதோடைய தாக்குதல் திறனுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட இந்த நாயினங்கள் அதுக்கப்புறமா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாயினங்களாக பரிணமிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுலேயும் எப்படி பரிணமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, பியூர் பிரீடாக இருக்கணும், சாதி கலப்பு இதுலேயும் இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அதே பிரீடை அதே ட்ரெயிட்டோட, அதாவது அதே ஆக்ரோஷமான ட்ரெயிட்டோட இந்த நாயினங்கள் இன்னைக்கு வரைக்கும் உருவாக்கப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கக்கூடிய இந்த நாயினங்களை வீட்டில் வளர்த்தோம்னா இந்த மாதிரியான சிக்கல்கள்ங்கிறது கண்டிப்பாக உருவாகும். வீட்டு ஓனரையும் கடிக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை வீட்டு ஓனர் எதுவும் பண்ணலன்னா வீட்டு ஓனருக்கு பக்கத்து வீட்டுக்காரரையும் கடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பல நாடுகளில் இந்த மாதிரியான நாய் இனங்கள்ங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் ராட்வெய்லர் மட்டும் இல்லை, மொத்தம் 22 நாய்களை தடை செஞ்சுருக்காங்க. இந்த தடையும் கவர்மெண்ட்டாக இறங்கி செய்யலை. டெல்லி கோர்ட்டில் இதுக்காக ஒரு வழக்குங்கிறது தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கில் கவர்மெண்ட் இதுக்காக ஒரு அமைப்பை உருவாக்கி இதுக்கான ஒரு ரெகுலேட்டரியை உருவாக்கணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சு. அதன் அடிப்படையில் பல விலங்கு நல ஆர்வலர்கள், மருத்துவர்களை உள்ளடக்கிய ஒரு குழுங்கிறது அமைக்கப்பட்டு அந்த குழுவுடைய பரிந்துரையின் பேரில் 22 நாய் இனங்களை இந்திய அரசுங்கிறது தடை செஞ்சது. அதுவும் நேரடியாக தடை செய்யாமல் மாநில அரசுகள் இந்த நாய்களுக்கு தடை விதிக்கிறதுக்கான உத்தரவு தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தான் பிட்புல், ராட்வெய்லர் நாய்களுடைய பெயர்கள்ங்கிறது இடம்பெற்றுச்சு. ஏன்னா இந்தியாவிலையும் இந்த நாய்களால் கடிபட்டவங்களுடைய பாதிப்பு சம்பவங்கிறது நிறைய நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. பிட்புல்லால் ஓனர் கடிப்பட்ட சம்பவங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி 1.5 வயசு குழந்தை, 4 வயசு குழந்தையெல்லாம் பிட்புல் கட்டிச்சு கொதறின சம்பவம்லாம் கூட இதே இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த சம்பவம்லாம் பார்த்து அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான்
இவ்வளவு நாய்களுடைய பட்டியலுங்கிறது தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த நாய்களை வளர்க்கக்கூடியவங்க அதுக்காக ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான கிரைட்டீரியாலாம் அந்தந்த மாநில அரசுகள் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த தடைக்கு எதிராக இந்த நாய்களை வளர்க்கக்கூடிய ஓனர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கேஸை போட்டாங்க. கேஸை போட்டு இந்த தடைக்கு ஒரு தடை வாங்கி வச்சுருக்காங்க. அதனால தான் எந்த விதமான அரசு நடவடிக்கைகளையுமே இந்த நாய்களுக்கு எதிராக எந்த அரசாலையுமே எடுக்க முடியல. ஒருவேளை இப்படி ஒரு தடை இல்லாமல் இருந்துருச்சுன்னா இந்த மாதிரியான நாய்களை இனிமே ப்ரீட் செய்கிறத வந்து தடை செய்ய முடியும். அதே மாதிரி இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இந்த நாய்களை வளர்க்கணுங்கிற மாதிரியான ரெகுலேஷன்ஸை கொண்டு வர முடியும். இது எதுவுமே கொண்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்படி ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறதால தான். யூஎஸ்ஏல ஒரு சில பகுதிகளெல்லாம் பிட்புல் வளர்க்குறதுக்கு முழுமையான தடைங்கிறது இருக்குது. இன்னும் ஒரு சில பகுதிகளில் வந்து பிட்புல் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தான் வளர்க்கணும். அந்த பிட்புல் நாயால் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முழுமையான பொறுப்புங்கிறது அந்த ஓனர் தான், தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்படிப்பட்ட சட்டங்கள்ங்கிறது அந்த நாட்டில் இருக்குது. அப்படிப்பட்ட சட்டங்களாவது இங்கே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன காரணம்னா இப்படி ஒரு தடை இருக்குது அப்படிங்கிறதால தான். ஆனால் இதெல்லாம் அரசுக்கு தான் சம்பந்தம், அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதால ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாய்களை வளர்க்குறாங்கல்ல, இந்த மாதிரியான நாய் இனங்களை வளர்க்குறவங்க சுத்தமாக பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப கோபம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான நாய் இனங்களை வளர்க்கும் போது அதுக்கு சரியான ட்ரைனிங்குங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை விட அவசியம் இந்த நாயை வளர்க்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரைனிங்குங்கிறது தேவைப்படும். பொதுவாகவே நாய்கள் மனிதனோட நெருங்கி பழகி அவங்களுடைய உற்ற நண்பனாக மாறி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு நாய்களை குழந்தைகளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெட் லவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாக் மாம் டாக் டேடாக தான் இருப்பாங்க. இதை பற்றி ஏற்கனவே நம்ம டாக் எபிசோடில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான நாய் இனங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி அக்ரெசிவாக இருக்கக்கூடிய நாய் இனங்களுக்கு ஒரு டாக் மாமோ டாக் டேடோ தேவையில்லை, ஒரு பேக் லீடர் தேவை. ஏன்னா நான் தான் தலைவன், நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும், நான் சொல்கிறத தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவன் கண்டிப்பாக அவசியம். தலைவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் இந்த நாய்கள் செயல்படும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தலைவனாக அது யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்கிறத கேட்கக்கூடிய என் கூட்டத்தில் ஒருத்தவன், இவனையும் சேர்த்து பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு தான் இருக்குது, நான் தான் சூப்பர் ஆல்ஃபா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்படி செயல்படும் போது தான் நான் என்ன வேணால் பண்ணுவேன், யாரை வேணால் நெருங்க விட மாட்டேன், என்ன வேணால் கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அக்ரெசிவ் ஃபோர்ஸுக்கு நேச்சராகவே இந்த நாய்கள் வந்து போயிடும். இப்போ கூட ராட்வெய்லரை வளர்த்துட்டு இருக்கக்கூடிய ஓனர்ஸ் வந்து ராட்வெய்லர் அப்படிலாம் கிடையாதுங்க, ரொம்ப செல்லமான நாய், பாசமாக பார்த்துக்கும், இது எல்லாமே சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பாசமானதாக இருக்கும், உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதோடைய குணாதிசயம் என்ன, அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி நாம் வந்து ஏதாவது ஒரு அக்ரெசிவாக மாறிச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருந்தால் தான் இப்படிப்பட்ட நாய்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே இந்தியாவில் ராட்வெய்லரை ஒருத்தர் வளர்க்குறாரு நார்த் இந்தியாவில். அவர் ஒரு நாள் வந்து சாப்பாடு போட மறந்துட்டார். காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் சாப்பாடு போட மறந்துட்டார். வேலைக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பாடு போட்டார். சாப்பாடு போட்டவரை அப்படியே சங்கிலே கடிச்சிருச்சு அந்த ராட்வெய்லர். அவருடைய பையன்தான் வந்து அவரை காப்பாற்றிருக்கான். அந்த அளவுக்கு கோபத்துடைய உச்சிக்கே போகக்கூடிய ஒரு ப்ரீடு தான் ராட்வெய்லர். நீங்கள் எவ்வளோ பாசமாக எவ்வளோ நெருக்கமாக இந்த நாயினங்களை பார்த்தாலும் அதோடைய குணம் என்ன அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதான் நீங்கள் இந்த மாதிரியான நாயினங்களை வளர்க்கணும், இல்லைன்னா வளர்க்கக்கூடாது. நாய்கள் அப்படின்னா எல்லா நாய்களும் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கும், எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்காதீங்க. நாய்களுக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, அதுவும் ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு சைக்காலஜி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வளர்க்கணும். இது முன்னாடி நமக்கு இருந்துச்சு. அதனால தான் கால்நடை வளர்க்கக்கூடிய நாய்களாக இது இருந்தப்போ அதுக்கேற்ற ட்ரைனிங்கில் அந்த நாயை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய ஒரு நாயாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ட்ரைனிங்கில் இன்னொரு நாயை வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த நாயை எப்படி தாண்டா பார்க்கணும், இந்த நாயை எப்படி தாண்டா ட்ரெயின் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லா நாயுமே ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதோடைய விளைவு தான் இன்றைக்கி நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் வீட்டில் ஜிஎஸ்டி இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்டுங்கிறது உலக அளவில் ஃபேமஸான ஒரு டாக் ப்ரீட். நிறைய காவல்துறையில் வந்து இந்த நாயை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ராட்வெய்லர் புல்டாக் அளவுக்கு இதுக்கு அக்ரெசிவ்னஸ் கிடையாது அப்படின்னாலும் இதுக்குள்ளேயும் அக்ரெசிவ்னஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ஷெல்டர் டாக் தான். இந்த நாய் இனங்களை ஒரு சில நாடுகள் தடை விதிக்கவும் செஞ்சுருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நாங்கள் நாயை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாயோடைய குணங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அதை க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான் நாங்கள் வச்சுருக்கோம். வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா லீஷ் இல்லாமல் நாங்கள் கூட்டிகிட்டு போனதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நாய் உலர்த்துற அளவுக்கான இடம் இருக்கக்கூடிய வீடுகளை தான் நாங்கள் வாடகைக்கு எடுத்து இது வரைக்கும் இருந்திருக்கோம்.
ஏன்னா அந்த நாயை வெளியில் ஈஸியாக விட முடியாது, ஈஸியாக போய் ட்ராவல் பண்ண முடியாது. யாரையாவது அந்த நாய் கடிச்சிருச்சுன்னா பெரிய அளவுக்கான பாதிப்புங்கிறது அவங்களுக்கு வந்துடும். அப்போ நாம் அதுக்கான பொறுப்பை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு வீராவை க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான் நாங்கள் வச்சுருப்போம். இதே மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்குங்கிறது நாய் வளர்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இருக்குது. உங்கள் வீட்டு நாய் உங்களுக்கு செல்ல குழந்தையாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு அது ஆபத்தை தரக்கூடிய ஒன்று தான். ஏன்னா அதுதான் நாயோட குணம். நாய் உங்களுக்கு செல்லமாக இருக்கும், ஆனால் உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது இருக்காங்கன்னா கூட அவங்கள எதிரியாக தான் பார்க்கும். நம்ம வீட்டை பாதுகாக்க வேண்டிய வேலை எனக்கு இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கும். அந்த சைக்காலஜியை புரிஞ்சுக்கிட்டு அந்த நாயை அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியம். அப்படி உங்களுக்கு ஹேண்டில் பண்ண வராது, தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு இதை பெட்டாக வளர்க்காதீங்க. உங்களுடைய பெருமைக்காகவோ இல்லை அந்தஸ்தை காட்டிக்கிறதுக்காகவோ இல்லைன்னா ப்ரீடிங் பண்ணி அதோட குட்டிகளை விற்று நல்லா காசு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவோ நாய்களை தயவு செஞ்சு வளர்க்காதீங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களை அப்படி வளர்க்கறதுனால அது மற்றவங்களுக்கும் பாதிப்பு, அப்படி வளர்க்கப்படுற அந்த நாய்க்குமே பாதிப்பு. ஒருவேளை உங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னா ஒரு லைசன்ஸ்டு டாக் செல்லர் இருப்பாங்களா, நாய்க்குட்டிகளை விற்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் என் வீடு இப்படி தான் இருக்குது, என்னால் இப்படிலாம் தான் பார்த்துக்க முடியும், இதுக்கு என்ன மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே ஒரு நல்ல டாக் ப்ரீடை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் வாங்கி உங்கள் ஆசைக்கு வளர்க்கலாம். நான் இப்படிப்பட்ட நாயை வளர்க்கணும் அப்படின்னு வாங்கி அதையும் போட்டு டார்ச்சர் பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கடி வாங்க விட்டு அதனால் அவங்களையும் பாதிக்கப்பட்ட வச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டத்தை உங்களுடைய ஒரு சின்ன ஆசைக்காக செய்யணும்? ஹியூமனிட்டி அப்படிங்கிறது மனுஷனுக்குள்ளே குறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நம்ம பார்க்கக்கூடிய இடம் எதுன்னா விலங்குகள் கிட்ட இருந்து தான். அந்த விலங்குகள்லையே ஹியூமனிட்டியை ரொம்ப அதிகமாக தரக்கூடிய ஒரு உயிரினம் எதுனா அது நாய்கள் மட்டும்தான். டாக்ஸ் ஆர் த பெஸ்ட் லிவிங் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு உயிரினம் அது. அப்படிப்பட்ட உயிரினத்தை நம்மளுடைய தப்பான ஒரு புரிதலால் தவறாக ஹேண்டில் பண்ணி அது மேலே ஒரு அவசனை உருவாக்கி நாய்களை ஒட்டுமொத்தமாக வெறுக்கக்கூடிய சூழலுக்கு மனிதத்தை கொண்டு போயிடாதீங்க. சரி, ஓகே பிக் பாஸ், ராட்வெய்லர் பற்றின இந்த நியூஸுங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய செய்திகளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நாய் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாய்களை வளர்த்தாதான் நல்ல ஆரோக்கியமான உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.